தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சீமானுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சிவபிரகாஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சேர்த்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜய். நடிகர் விஜய் பொறுத்தவரையிலும் அவரது திரை வாழ்விலிருந்து அரசியல் வாழ்வை தொடங்குவதற்காக தற்போது கட்சியை தொடங்குவதாக அறிவித்து, அதே போல அதற்கான அங்கீகாரத்திற்கும் விண்ணப்பித்து தற்போது காத்திருக்கிறார். இந்நிலையில் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றுள்ள மக்களின் வாக்குகளின் மூலமாக அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய இரு கட்சிகளுக்கும் தனது வாழ்த்துக்களை நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ஆகிய உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை பதிவு செய்து நடிகர் விஜய் தற்போது இந்த எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இவரை பொறுத்தவரையிலும் இதற்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கட்சியை அறிவித்திருந்தாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் விஜயின் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கும், தேர்தல் களத்தில் இறங்கும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். இதன் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் இவரது ஆதரவு யாருக்கு என்று தொடர்ந்து கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. இந்நிலையில் சீமான் அவர்களும் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்று, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைவரும் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்றனர். அதே சமயம் அவரது கொள்கை என்ன என்பது குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்நிலையில் தான் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தனது வாழ்த்துக்களை தற்போது நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.